அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் வந்து எஸ்பிஐ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்லாட் 4 எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்லாட் 4 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஸ்லாட் மாதிரி அந்த ஸ்லாட் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்லாட்டில் இன்னும் கொஞ்சம் சின்ன டிஃபரன்சஸ்லாம் நடந்திருக்கு. என்னன்றதெல்லாம் சொல்லிடுறேன். கிளியராக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஐயோ நான் சரியாக பண்ணலையோ, சரியாக பண்ணியிருக்கணும், என்னாச்சோ ஏதாச்சும் பயப்பட வேணாம். எப்பயுமே ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை ரொம்ப பயந்துட்டே இருக்காதீங்க. அவ்வளோதான், எக்ஸாம் முடிச்சிட்டோம், நல்லபடியாக நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதில் சின்ன டென்ஷன்ஸ்லாம் ஆயிருப்போம், சின்ன இடத்துல ஸ்டக் ஆகிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம நடக்கிற விஷயம், அடுத்த தடவை நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறதா நம்மளோட வேலையாக இருக்க போகுது. ஸோ வழக்கம் போல தான் இந்த ஸ்லாட்லேயே வந்து இங்கிலீஷ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆர்சி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனை பற்றி ஒரு ஆர்சி வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு வேர்ட் ஸ்வாப் இருந்திருக்கு. ஸோ அது போக வந்து அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நான் பேசிக்ஸ்லாம் நல்லாவே படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த டவுட்டும் வேணாம். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து ஆப்டிடியூடில் நான் போன ஸ்லாட்டில் சொன்னது தான். ஸோ போன ஸ்லாட்டில் வந்து நான் டிஏயும் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நல்லா பார்த்துருப்பேன், அந்த இதெல்லாம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்லாட்டில் இருக்கவங்க அப்ளிகேஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஸ்லாட்டில் அப்ளிகேஷன் நிறைய கேட்டிருக்காங்க ஆப்டிடியூடில். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கம்மியாக தான் கேட்கு, சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்டிருக்காங்க. ஸோ டிஏயில் வந்து உங்களுக்கு போனதில் வந்து லைன் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து பார் டிஏ கேட்டிருக்காங்க, டேபிள் டிஏ கேட்டிருக்காங்க. பட் டிஏல கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பதில் அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் வரையும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எத்தனை கரெக்டாக அக்யூரேட்டாக கவுண்ட் தெரியல. பட் அப்ளிகேஷன் சம்ஸ் நிறைய இருந்துச்சு, அதுவும் பேசிக்ஸ்லேயே நிறைய அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் எப்படி இருந்துச்சு, இல்லை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எதுவும் ஸ்டக் ஆனீங்களான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரீசனிங் வழக்கம் போல் ரீசனிங்கில் வந்து இந்த தடவை அன்னோன் சீட்டிங் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ லீனியர் சீட்டிங் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ பசில்ஸும் வந்து மந்த் சம்மந்தப்பட்டு இந்த ஃப்ளோர் ஃப்ளாட்டு கொடுத்து பசில் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போது மந்த்லி பேசிக் மந்த் பற்றின ஒரு பசில் கேட்டிருந்திருக்காங்க. ஃப்ளாட் கேட்டிருந்தாங்க, ஃப்ளோர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ளாட் அண்ட் ஃப்ளோர் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக சிலாஜிசம் வந்திருக்கு, பிளட் ரிலேஷன் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த வேர்டு நம்பர் சீரிஸ் நம்பர் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க, 3 நம்பர் கொடுத்து நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சம்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. இன்இக்வாலிட்டி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அட்டன் பண்ணீங்க, எந்த இடத்துல ஸ்டக் ஆனீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள். ஸோ ஓவரால் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்கிட்ட சொன்ன அட்டெம்ப்ட் அதே மாதிரி தான். ஸோ 18 to 23 வரையும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதிகபட்சம் குறைஞ்சதுலேருந்து அதிகபட்சம் சொல்கிறேன், 18லேருந்து ஒரு 20-23 வரையும் சொன்னாங்க. ஸோ ஆப்டிடியூடில் வந்து அதே தான், ஒரு 24 தான் அதிகமாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணிங்க எனக்கு தெரியாது, என்கிட்ட சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். சரியா, 24 வரையும் சொன்னாங்க. ஸோ ரீசனிங்கில் வந்து 35+ போடலாம், எல்லாரும் சொன்னது 25+ தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அட்டன் போட்டிருக்கீங்களா, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஸோ எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்ன இதெல்லாம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ ஓவரால் ரிவ்யூவில் ஜாக்சன் சாரில் வீடியோவில் பாருங்கள். ஸோ 4th ஸ்லாட் ரிவ்யூ இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்னென்னதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்போ இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு நம்ம எப்படி இருந்துச்சுன்னு சும்மா டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது தான் தப்பு. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ டடா, பபாய், see you.